சபரிமலை பொன்னம்பலமேட்டில் 3 முறை தோன்றி காட்சி தந்த மகர ஜோதியை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். அப்போது ஐயப்ப பக்தர்களின் சரண முழக்கம் விண்ணை பிளந்தது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் 30ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். சபரிமலையில் சிகர நிகழ்ச்சியான மகர விளக்கு பூஜையும் அதனைத் தொடர்ந்து மகர ஜோதி தரிசனமும் மாலை நடைபெற்றது. முன்னதாக பந்தள அரண்மனையிலிருந்து கொண்டுவரப்பட்ட திருவாபரண பெட்டி மாலை 6:15 மணியளவில் சன்னிதானத்தை வந்தடைந்தது. தேவசம் அமைச்சர் VN வாசவன், திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் K ஜெயக்குமார் உள்ளிட்டோர் திருவாபரண பெட்டியை வரவேற்று ஏற்றுக்கொண்டனர். மாலை 6:40 மணிக்கு திருவாபரணங்கள் சாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தீபாராதனை நடைபெற்ற ஒரு சில நொடிகளிலேயே பொன்னம்பலமேட்டில் பக்தர்களுக்கு சாமி ஐயப்பன் ஜோதி வடிவில் 3 முறை காட்சி தந்தார். அப்போது சரண கோஷம் எழுப்பி பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மகர ஜோதி தரிசனத்தையொட்டி 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.